ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரோமேட்டிக் பேஜஸ். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பலாப்பழ பாயாசம். அதுக்கு ஃபஸ்ட் ஒரு 10 பலாசொலை எடுத்து அதுக்குள்ளே இருக்கிற குட்டி லேயரையும் சீடையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 1 கப் வெல்லம் ஆட் பண்ணி அதே கப்பால் 1 கப் வாட்டர் ஆட் பண்ணி வெல்லம் நல்லா கரையிற அளவுக்கு கொதிக்க விடுங்க. பலாப்பழத்தை ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு மூடி தேங்காயை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதிக்க வந்ததும் அதை இறக்கி ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு கடாயில் 1 ஸ்பூன் நெய் விட்டு நெய் நல்லா மெல்ட் ஆனதும் அதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு, ஒரு 6 பீஸ் தேங்காயை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இதே கடாயில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பலாப்பழத்தையும் இது கூட சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸி ஜாரை அலம்பி இது கூடவே சேர்த்து பலாப்பழம் நல்லா வேக விடுங்க. அடுத்து நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கிற வெள்ளை கரைசலையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க. அடுத்து நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காயை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காயை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்து அந்த தேங்காய் பாலை பலாப்பழ மிக்ஸ் கூட சேர்த்து நல்லா கலரி விட்டுக்குங்க. அடுத்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற முந்திரியையும் தேங்காயையும் இது கூடவே சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சூப்பரான ஜாக் ஃப்ரூட் பாயாசம் ரெடிங்க. நீங்களும் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி இது எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம அரோமேட்டிக் பேஜ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான டிஷ்ஷில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். See you, bye.